திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கூடிய விரைவில் அரசு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டைரக்டா அவர் மேல அலிகேஷன் என்ன வந்திருக்குன்னா சொல்றேன். ஜப்பான்ல வந்து இன்ஃபிளக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது சம்பந்தமான ஊழல். அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க சபரீசன், பிரவீன் கணேஷ், செந்தாமரை ஸ்டாலினோட மகள், இவங்கெல்லாம் வந்து அதுல வந்து இப்ப அந்த கம்பெனி வந்து க்ளோஸ்ட் ஆயிடுது. ஆனா அது மூலமா நடந்திருக்கிற பிஎம்எல்ஏ அண்ட் லாண்டரிங் வந்து ப்ரூவ் ஆயிடுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலேயே இடி பாயக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல் எல்லாம் சேகரம் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா தெரியலாம். பட் நாங்க செந்தில் பாலாஜி சொன்னபோது கூட நீங்க சிரிச்சிங்க, அரெஸ்ட் ஆவார்னு. ஆனாரா இல்லையா? ஓகே, ஐ வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சே, பட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் டு சே. ஓகே. ரெண்டாவது, அதனாலதான் நம்பர் 1 பிளேஸ்ல நான் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களோட பேரை போட்டு வந்திருக்கேன். அப்புறம் பாருங்க, இப்ப வந்து ரெண்டாவது சிங்கப்பூர்ல கேபிட்டல்லா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதுவும் திரு ஸ்டாலின் அவர்களை டைரக்டா கை காமிக்குது. அதுல என்னன்னா 2011ல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் எந்த விதமான இதுவுமே கிடையாது, சைலண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021ல இப்ப வந்து அங்க இருந்து முதலீடு வருதுங்க தமிழ்நாட்டுக்கு. அப்ப அந்த 10 வருஷமா இந்த பணம் எங்க இருந்தது? அப்ப எப்படி முதலீடு பண்ணீங்க நீங்க? இத வந்து நீங்க தோண்டும் பொழுது டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா, காஃபி பசால ஃபெமா வரும், பிஎம்எல்ஏ வரும். கரெக்டா வருமா வராதா நீங்க சொல்லுங்க? இந்த சிங்கப்பூர் கேபிட்டல் எல்லாம் நிச்சயமா வரும். சோ இதுவும் திரு ஸ்டாலின் அவர்களோடது. நான் உங்களை ஒண்ணே கேக்குறேங்க, புரட்சி தலைவி அம்மா சிறைக்கு போலையா? போனாங்க. சசிகலா போலையா? ஆனா புரட்சி தலைவி அம்மா குற்றவாளி இல்ல. ஏன்னா அவங்க வந்து அந்த தீர்ப்பு வரும்போது அவங்க இறந்துட்டாங்க, அதனால அவங்க குற்றவாளி கிடையாது. ஓகே, பட் சொத்து குவிப்பு வழக்குல அவங்க சிறைக்கு போனது உண்மைதானே? நம்மளும் பார்த்தோம் இல்ல? ஏன் புரட்சி தலைவி அம்மாவே போகும்போது ஸ்டாலின் என்ன பெரிய அவர் என்ன தொட முடியாது? அவர் வேணா சொல்லலாம் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு. ஆக்சுவலா சீண்டி தொட்டு எல்லாம் பார்க்கதான் போறோம், நீங்களும் பார்க்கதான் போறீங்க அத. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, துபாயில நோபல் ஸ்டீல்ஸ் நோபல் ப்ரமோட்டர்ஸ், இதுல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் டைரக்டா பார்ட்னருங்க, டைரக்டரா இருந்திருக்காங்க. ஒரே அட்ரஸ்ல. அதாவது அன்பில் மகேஷ் டைரக்டரா இருக்கும்போது அதே அட்ரஸ்ல உதயநிதி